ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு அழிவகுக்கப் போகிறேன். நாளை திருப்பம் தரும் திங்களில் உன் ஆசை ஒன்று விருப்பமாக நடக்கப் போகிறது. அதனால் தான் அற்புதம் ஒன்று என் பிள்ளைக்கு நடக்கப் போகுது என்று சொன்னேன். நாளை அந்த மகிழ்வான செய்தியை கேட்ட பிறகு உன் கவலைகளை மறந்து நிம்மதி அடைந்து விடுவாய். நீ எடுத்த காரியத்தில் இனி வெற்றி மட்டும்தான் பெறப்போகிறாய். உனக்கான காலம் வந்துவிட்டது, கனிந்து விட்டது. உன் கண்ணீருக்கான முடிவும் வந்துவிட்டது. உன் நீண்ட நாள் துயரம் தீரப்போகிறது. பிரச்சனையால் உன் குடும்பமே அல்லல் பட்டு விட்டீர்கள். நிறைய தடங்கல்கள் வந்து உங்களுக்கானது நடக்கவில்லை. இனி அனைத்தும் நடக்கப் போகிறது. நீ இது நாள் வரை என் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வீண் போகவில்லை. உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டே இருக்கிறது. நாளை விடியலில் உன்னை தேடி வந்துவிடும். உனக்கான வேலைகள் அனைத்தும் நடந்து முடிந்து விட்டது. அதீத சக்தியை உனக்கு கொடுக்கப் போகிறேன் சாயி. உன் பணப்பிரச்சனைகளையும் உன் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கண்டு வருத்தப்படாதே. இனிமேல் வருத்தப்பட மாட்டாய். அனைத்திற்கும் தீர்வானது என்னால் வழங்கப்பட்டு விட்டது. தீர்வுகள் உன் கையில் கிடைக்கப் போகும் நேரம் மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறது. அதனால்தான் திருப்பம் தரும் திங்கள் என்று சொன்னேன். ஒருவர் கூட உனக்கு நேரம் சரியில்லை என்று கூறினார்கள். அதுக்கு எதிர்வாதம் பண்ணாதை, கண்டும் காணாமலும் விட்டுவிடு. சரிக்கு சரி அடிதரணும் அவர்களுக்கு, வாய் வார்த்தையால் அல்ல, செயலில். ஏன்னா உனக்கான நேரத்தை படைப்பவன் நான் தான். அதை நல்லதாகவும் வெற்றியாகவும் மாற்றி அமைப்பேன். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அது அவர்களுக்கு தெரியவில்லை. என் பிள்ளை எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாய் என்று நினைத்து விட்டார்கள். அவர்களுக்கும் எப்போதும் சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அல்ல, அவர்களுக்கு பெருத்த அடி கிடைக்கப் போகுது. என் பிள்ளைக்கு பெருத்த வெற்றி கிடைக்கப் போகுது. இப்போது உன் மனதில் இருக்கும் சந்தோஷம் தொடரப்போகிறது. இந்த வேளையில் உன் சாயை சொன்னதை கேட்ட வேளையில் உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது. உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகிறேன். மனம் போல் வாழப்போகிறாய். நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அதுபோல் வாழப்போகிறாய். அப்புறம் என்ன, உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவேன். உன் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்த்து வைத்து விட்டேன். உடம்புக்கு முடியாமல் இருந்தாய். பதைக்காதே, அதையெல்லாம் நான் சரி பண்ணி விடுவேன். அந்த பதைப்புக்கு காரணமே உடல் நலம் கெட்டு விட்டது தான். பதைப்பால் தான் உன் உடல் நலம் சீர்குலைந்து விட்டது என்று சொன்னேன். வேறு ஒன்றுமல்ல. உன் உடலில் ஒன்றுமல்ல. அனைத்தும் நன்றாக இருக்கிறது. கவலையே படாது. பதட்டப்பட்டால் நீ ஆரோக்கியம் இழந்து விடுவாய். அதை பார்ப்பதற்குத்தான் நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக புரிஞ்சுக்கோ. யார் தலையில் என்ன எழுதியிருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. உன்னால் யோசிக்க மட்டும்தான் முடியும். நடக்கிறது எல்லாமே கடவுள் படி, என்னப்படி தான் நடக்கும். நடக்கிறதுக்கு எல்லாமே அந்த கடவுளோட சித்தப்படி தாங்கிறது யாரும் யோசிக்கவில்லை. நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதை போட்டு யோசிக்கிறாய்? பயப்படாது. கோபங்கிறது தான் பயத்தினால் உருவாகுது. உன்னுடைய கோபத்தை விட்டுவிடு. எது உண்மைன்னு தெரியாத போதுதான் உனக்கு பதபதப்பு கிடைக்கிது. ஒரு பிரம்மையாக கூட இருக்கும். பயப்படாதே, கலங்காதே. நான் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் செய்த பாவங்கள் எப்போ தெரியும்னு அவர்களுக்கு தெரியாது. அவர்களை பற்றியே விட்டுவிடு. உன் எதிராளிகளை பற்றி கொஞ்சம் கூட துளி கூட நினைக்க வேண்டாம். உன் குடும்பம் என்ன செய்ய வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும், நீ எப்படி இருக்க வேண்டும், அடுத்ததற்கு வழி என்ன என்று தான் நீ நினைக்கணும். நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்கும். சுத்தமான மனசோடு நீ எந்த பொருள் வேணும்னு நினைக்கிறாயோ அந்த பொருள் உன் கைக்கு கிடைக்கச் செய்வேன். உன் வழி தனி வழியாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக யோசிக்காதே. அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கெடுதல் தான். கவலையை சேர்க்கிறவனுடைய உடம்பு என்னைக்கா இருந்தாலும் வீணாகத்தான் போகும்.
ஏன் காசு சேர்க்கிறவனுக்கு கூட அதே நிலைமைதான். எதுவாக இருந்தாலும் என்ன யோசிக்கலாம், என்ன செய்யலாம்னு யோசி. நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருக்காது. உனக்கு எப்போவாவது உதவி தேவைன்னா உன்னை என் மனசில் நினச்சிக்கோ, என்னை உன் மனசில் நினச்சிக்கோ. மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னால் ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. முடிவு எடுக்க முடியலனாலும் முன்னேறவே ஏற்படாது. அதனால் இதை பற்றி எல்லாம் யார் என்ன பேசுவாங்கிறதையே மறந்துவிடு. உலகத்தில் பெரிய வியாதியே இதுதான். வாழ்க்கையில் மேன்மை அடைகிறதும் கீழே இறங்குறதும் எப்பவும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல காலம் கெட்ட காலம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம குடும்பம் நம்ம கூடவே இருந்ததுன்னா இதை எல்லாத்தையும் நீ நல்லபடியாக கடந்து வந்து விடலாம். வருங்காலத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தை உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. இன்னைக்கு, இப்போது, இந்த பொழுது, இந்த நிமிஷம், இந்த நொடிதான் உனக்கு சொந்தம்னு நினைக்கணும். இன்னைக்கு நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நாளைக்கு நீ அறுவடை செய்வாய். சோகத்தை விரட்டி விடு, தைரியத்தோடு இரு. உனக்கு எந்த குறையையும் போக்கணும் என்று எனக்கு தெரியும். என் தங்கமே, மனம் தளராதே. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. சொல்வதை கேள். தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. வாழ்க்கையில் தடைகளை எதிர்த்து கொண்டால்தான் வெற்றி பெற முடியும். எதை கண்டும் என் பிள்ளையானது பயப்படக்கூடாது. நல்லது நடக்கும். தயவு செய்து யாரையும் விரோதியாக பார்க்காதே. உன்னுடைய நட்பாக நினச்சிக்கோ, தோழனா நினச்சிக்கோ. உண்மையான அன்போடு பழகு. வெறுப்பை விட்டு விட்டு மகிழ்ச்சியைத்தான் நீ பகிர்ந்து கொள்ளணும், துக்கத்தை அல்ல. பிறர் சந்திக்கிற கஷ்டங்களை எல்லாம் விளக்குவதற்கு முடிந்தவரை உன்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ண. அப்பத்தான் நீ ஆசைப்படுறதை நான் நடத்தி காண்பிப்பேன். தைரியத்தை மட்டும் எடுத்துக்கோ. பயத்தை விடு. மனதில் உள்ள குப்பையை, இல்லை ஏதாவது கெட்ட எண்ணம் இருந்தால் கூட தூக்கி போட்டு விடு. தலை நிமிர்ந்து நான் வாழ வைப்பேன், இந்த சாயி வாழ வைப்பேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டாயோ அதை விட மகிழ்ச்சியாக உன் வருங்காலங்களில் வாழ்வாய். பிரச்சனைகளை சரி செய்வதற்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே. நாளை உனக்கு நல்ல விடியல் காத்து கொண்டிருக்கிறது. செல்வமே, நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லா பிரச்சனையும் தீரப்போகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.